அவங்க பெரிய பெரிய ஊழல் பண்ணுறது மினிஸ்டர்னா மினிஸ்டர் பிஏ தான் அதுக்கு இதுவாக இருப்பான், காரணமாகவே இருப்பான். அவன் மூலமாக தான் எல்லா ஊழலும் நடக்கும். இதில் கூட பார்த்தீங்கன்னா ஆகாஷ் பாஸ்கர்னு இருக்கார், அவர் அன்பில் மகேஷ் பிஏவுக்கு சொந்தக்காரர். இப்போ அவர் கையில் 500 கோடிக்கு மேலே படம் எடுத்திருக்காரு. அப்போ இதுக்கு காரணம் என்னென்னா அன்பில் மகேஷ் பிஏ. இப்போ இந்த பெண் 20 பேர் என்னை இது பண்ணாங்க, என்னை திமுகவை சேர்ந்தவர் 20 பேர்கிட்ட இது பண்ண சொன்னார், அட்ஜஸ்ட் பண்ண சொன்னார்னு சொன்னாங்க பாருங்கள். அதில் அன்பில் மகேஷ் பிஏ பேர் அடிபடுது. பாகிஸ்தான் இனிமேலாவது பயங்கரவாதிகள் தலையிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். முடிச்சுட்டாங்க. இத்தனை இதை அடித்தோம், 10 இடத்த அடித்தோம், 11 இடத்த அடித்தோம், அணுக்கதிர்கள் இதெல்லாம் ஏதாச்சும் சொன்னாங்களா? அதுதான் போகிற விஷயம். இந்த அடிப்படை விஷயமே சரியாக ஒரு முட்டாளாக இருந்து கொண்டிருக்கிறார். மொராஜி தேசாய் தான் மண்டல் கமிஷன் வச்சார். மொராஜி தேசாய் தான் காரணம். அதுக்கப்புறம் விபி சிங் அந்த பரிந்துரையை நிறைவேற்றினார். இங்கே வந்தது உங்கள் ஈவேராவும் உங்கள் கருணாநிதியும் உங்கள் அண்ணாதுரை, இது உள்ளே எங்கே வந்தீங்க? உங்கள் திராவிட மாடல் எங்கே வந்தது? தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போனால் செருப்பால் அடிப்பான் உன் திராவிட மாடலை. வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் சொல்லும் செய்திகள் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு அரசியல் அலசல் இப்போ பார்க்கலாம். முதல் செய்தி, அமலாக்கத்துறை இன்னும் ஆகாஷ் பாஸ்கர் என்ற கருணாநிதியின் குடும்பத்தைச் சேர்ந்த, கருணாநிதியின் குடும்பத்துக்கு சொந்தமான நபரையும், அடுத்தது ரித்தீஷ், உதயநிதியின் நெருங்கிய நண்பரான ரித்தீஷ், இருவரையும் வலைவீசி தேடி வருகிறார்கள். 2 பேரும் ஓடிட்டாங்க, தலைமறைவாயிட்டாங்க. விமான நிலையத்துக்கெல்லாம் போய் அமலாக்கத்துறை இவர்கள் சமீபத்தில் எங்கும் வெளிநாட்டுக்கு போனார்களா அப்படின்னெல்லாம் தேடி இருக்காங்க. ஒரு இதுவும் கிடைக்கல. அதனால் லுக் அவுட் நோட்டீஸ், எல்ஓசின்னு பேர், லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்களாம். லுக் அவுட் நோட்டீஸ்னால் என்னென்னு சொல்லணும் உங்களுக்கு. ஒருத்தர் மேலே ஒரு எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னு வைங்க, உடனே லுக் அவுட் நோட்டீஸ்னு சொல்லி எல்லா விமான நிலையத்துக்கும் அனுப்பிடுவாங்க. போலீஸு கைது பண்ணால் போலீஸு, அமலாக்கத்துறை கைது பண்ணால் அமலாக்கத்துறை. அது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய விமான நிலையத்துகளுக்கு போயிடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த லுக் அவுட் நோட்டீஸை அப்படியே வச்சுருப்பாங்க. அது சம்மந்தப்பட்ட நபர்கள் எந்த ஒரு விமான நிலையத்தில் இறங்கினாலும் உடனே அவங்க சொல்லிடுவாங்க. சம்மந்தப்பட்ட இவங்களுக்கு, போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் நபர் எங்களது விமான நிலையத்தில் பயணம் செய்ய வந்திருக்கிறான்னு சொல்லி அவரை தனியாக ரூமில் கூப்பிட்டு உட்கார வச்சு போலீஸ் வந்த உடனே ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. இதில் வேடிக்கை என்னென்னா, இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு இப்படி குழுமநல கோர்ட்டில் பாவம் புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் தகராறு, அந்த மனைவி ஒரு புகாரை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அமெரிக்காவில் இருந்து வந்த கணவனை விமான நிலையத்தில் பிடிச்சி வச்சுட்டாங்க. நான் அந்த வழக்கை நடத்தி கொண்டிருக்கிறேன், ஹைதராபாத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அப்புறம் என்னப்பான்னு கேட்டால், இவர் மேலே லுக் அவுட் நோட்டீஸ் போலீஸ் கொடுத்துருக்கான் ஹைதராபாத் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டில் அவருக்கு ஜாமீன் வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஆதாரங்கள்லாம் கொடுத்தோன்னே தான் விட்டான். அதுதான் லுக் அவுட் நோட்டீஸ். லுக் அவுட் நோட்டீஸு ஹைகோர்ட்டில் ஏதாச்சும் ஆர்டர் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா விடுவான், இல்லைனா போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவான், அமலாக்கத்துறையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவான். அந்த மாதிரி ஒரு லுக் அவுட் நோட்டீஸை ஆகாஷ் பாஸ்கருக்கும் ரித்தீஷுக்கும் கொடுக்குறான் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அது கொடுக்குறதா இருந்தால் என்ன பண்ணணும்னா, எஃப்ஐஆர் போகணும். அவங்க மேலே எஃப்ஐஆர் இருந்தால் தான் எல்ஓசி லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்க முடியும். அதனால் இப்போ இதிலிருந்து அவங்க லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்தா ஆகாஷ் பாஸ்கர் மேலேயும் ரித்தீஷ் மேலேயும் எஃப்ஐஆர் போடுவாங்க அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. சரி, எஃப்ஐஆர் போட்டாங்க, இவங்கள போய் லுக் அவுட் நோட்டீஸ் தேவையா? இவங்க பூரா உதயநிதிக்கு நெருக்கமானவர்கள் பண்ணை வீட்டில் தான் ஒழிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அசோக் என்ன பண்ணார்? அசோக் வெளிநாட்டுக்காக தப்பிச்சு ஓடினார். உதயநிதிக்கு தெரிஞ்சவங்க பண்ணை வீடில் தங்க வச்சுருந்தார். கடைசி அசோக்கை தேடிக்கிட்டே இருந்தீங்கல்ல அமலாக்கத்துறை, கேலி கூத்தாச்சா இல்லையா? அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டீங்க, கோர்ட்டில் அவர் தேடப்படும் குற்றவாளியை அறிவிச்சிங்க, கோர்ட்டில் சார்ஜ் ஷீட்டு போட்டீங்க, குற்றப்பத்திரிக்கை,
குற்றப்பத்திரிக்கைலாம் போட்ட உடனே அவர் பாட்டுக்கு வந்து கோர்ட்டில் ஆஜராகிட்டு வெளியில் போயிட்டார்ல, கைது பண்ண முடிஞ்சதா? கைது பண்ணீங்களா? அதே கதி தான் ஆகாஷ் பாஸ்கருக்கும், அதே கதி தான் ரித்தீஷுக்கும். இப்போ போய் ஒழிஞ்சுக்குவாங்க உதயநிதிக்கு தெரிஞ்ச பண்ணை வீட்டில். நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு குற்றப்பத்திரிக்கை போட்டு எல்லாம் முடிஞ்ச உடனே வெளியில் வந்துடுவாங்க. வந்துட்டு கைது பண்ணாமல் அப்படியே போயிடுவாங்க. எதுக்குன்னா, இதே இது நம்ம போலீஸ் தேடினான்னு வைங்க, டெய்லி தேடுவான், கால் ஹிஸ்ட்ரி எடுப்பான், மொபைல் ஃபோனுடைய லொக்கேஷன் பார்ப்பான், கரெக்டாக டெல்லியில் இருந்தாலும் கல்கத்தாவில் இருந்தாலும் போய் பிடிச்சிட்டு வருவான். அமலாக்கத்துறைக்கு போலீஸே கிடையாது, மத்திய அரசாங்கத்துக்கு போலீஸே கிடையாது, சிபிஐ வந்து போலீஸே இல்லை, அவன் போய் தேட மாட்டான். என்ஐஏ எப்படின்னா குண்டு வெடிப்பு சம்மந்தமானது, போதைப்பொருள் கடத்தல் சம்மந்தமானது, இதில் தான் என்ஐஏ போவான். அப்போ அமலாக்கத்துறைக்கு போலீஸே கிடையாது, எப்படி பிடிப்பான்? அதுதான் அந்த அசோக்கை பிடிக்காததுக்கு கூட காரணம் என்னென்னா, அவங்க கையில் போலீஸே இல்லை. ஆள் வந்தால் பிடிச்சி எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டில் நிறுத்துவான். அதனால் ஆகாஷ் பாஸ்கர், அதுக்கடுத்தது ரித்தீஷ், 2 பேரையும் தேடிக்கிட்டே தான் இருப்பாங்க, ஒன்றும் நடக்காது. மீதி அவங்க வீடுகளில் இருக்கக்கூடியதெல்லாம் எடுத்துட்டு எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டில் வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்வாங்க. டாஸ்மாக்லையாச்சும் ஒழுங்காக எல்லாத்தையும் பிடிச்சி இருக்கிறவங்களெல்லாம் உள்ளே போடுங்க. இவர்கள் இருவரையும் நீங்கள் இந்த ஜென்மத்தில் பண்ண முடியாது. இதில் இந்த மினிஸ்டர் பிஏக்கள் இருக்காங்கல்ல, அவங்களெலாம் பெரிய சிக்கல்லாம் மாட்டுறாங்க. அவங்க பெரிய ஊழல் பண்ணுறது மினிஸ்டர் பிஏ தான் அதுக்கு இதுவாக இருப்பான், காரணமாகவே இருப்பான். அவன் மூலமாக தான் எல்லா ஊழலும் நடக்கும். இதில் கூட பார்த்திங்கன்னா ஆகாஷ் பாஸ்கர்னு இருக்காரு, அவர் அன்பில் மகேஷ் பிஏவுக்கு சொந்தக்காரர். இப்போ அவர் கையில் 500 கோடிக்கு மேலே படம் எடுத்திருக்காரு. அப்போ இதுக்கு காரணம் என்னென்னா அன்பில் மகேஷ் பிஏ. இப்போ இந்த பெண் வந்து 20 பேர் என்னை வந்து இது பண்ணாங்க, என்னை வந்து திமுகவை சேர்ந்தவர் 20 பேர்கிட்ட இது பண்ண சொன்னார், அட்ஜஸ்ட் பண்ண சொன்னார்னு சொன்னாங்க பாருங்கள். அதில் அன்பில் மகேஷ் பிஏ பேர் அடிபடுது. ஸோ மினிஸ்டர் பிஏக்கெல்லாம் மினிஸ்டர் தான் தப்பு பண்ணுறான்னா, மினிஸ்டர் பிஏக்கள் இந்த வேலை பண்ணுறான்னா, இப்போ மினிஸ்டர் பிஏ என்ன பண்ணுறாங்க? அதை பற்றி ஒரு சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு சொல்லணும். நிறைய பேருக்கு தெரியாது. உங்களுக்கு இந்த மினிஸ்டர் பிஏ மூலமாக தான் நிறைய ஊழல் நடக்கும், அயோக்கியத்தனம், அக்கிரமம் எல்லாமே நடக்கும். அந்த சாரில் கூட அந்த பெரிய சார் இருக்காங்கிற மினிஸ்டரு, அவருடைய பிஏக்கள் மூலமாக தான் இந்த இவனுக்கு ஞானசேகரனுக்கு தொடர்பு வந்திருக்கும். ஒழுங்காக விசாரித்தா தானே அது. விசாரிக்காத அத்தனை போலீஸ் அதிகாரிகளும் குற்றவாளிகள். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அவங்களெல்லாம் நாங்கள் விடவே மாட்டோம். உள்ள தட்டுறதுக்கு முதல் வேலை அதுதான். ஆட்சி மாற்றத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். அதனால் இந்த மினிஸ்டர் பிஏக்கள் அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லணும். எப்படின்னா, ஒரு மினிஸ்டராக ஆனாங்கன்னா அவங்க பிஏ போட்டுக்கலாம். ஆனால் பிஏ யாருன்னா கெசட்டட் பிஏன்னு இருக்குது, அரசாங்க பிஏ. அது அவங்களே என்ன பண்ணுவாங்க, சில மந்திரிங்க எனக்கு இவரை அனுப்புங்க, இந்த அண்டர் செக்ரட்டரி அனுப்புங்க, இந்த இவரை அனுப்புங்க, செக்ஷன் ஆஃபீஸரை அனுப்புங்க தலைமைச் செயலகத்தில், இல்லை வேறு அரசு பணியில் இருக்கிறவங்க. கெசட்டட் ஆஃபீஸர்னு அரசாங்கமே போடுவாங்க. அவன் மூலம் ஊழல் பண்ண மாட்டான் மந்திரி. பர்சனல் பிஏன்னு மந்திரி போட்டுக்குவான் ஒரு ஆள். அந்த பர்சனல் பிஏ மூலம்தான் அத்தனை அயோக்கியத்தனத்தையும் மந்திரி பண்ணுவான். பர்சனல் பிஏ. இப்போ அதிமுகவில் ஒரு மந்திரி இருந்தார் ஃபாரஸ்ட்டில். யாருன்னு உங்களுக்கு நான் ஃபாரஸ்ட்டுன்னு சொன்னோன்னே கேள்விப்பட்டிருப்பீங்க. கோமாளி மந்திரி, உளறுவாய் மந்திரி. அவர் வந்து இவர் இதில் பிஏ, அவருக்கு பிஏ யார் போட்டார் தெரியுமா? அவர் சொந்த மகனே போட்டார். அவருக்கு 2 மனைவி, 2வது மனைவியும் அவங்க பையனே பிஏவாக போட்டார். இந்த ஃபாரஸ்ட்டில் இல்லாததுக்கும் அவன் தான் பேரம் பேசுவான். அந்த பையன் 5 லட்சம் 10 அவனுக்கு புரோக்கருங்க இருப்பாங்க. ஸோ இப்படி ஒரு மந்திரி பிஏவை. இதே மாதிரி மற்ற மந்திரிகள்லாம் பர்சனல் பிஏன்னு யாரை போடுவான்? சொந்தக்காரன், ரொம்ப வேண்டியவன், மாமன், மச்சான், இவனை பர்சனல் பிஏ. அவன் மூலம்தான் எல்லா டீலிங்கும் நடக்கும். அதனால் எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னா, அந்த பிஏ விஷயத்தில் நடந்ததை சொல்லணும்ல, அவரே ஆளுங்களை ரெடி பண்ணி மந்திரிங்கிட்ட பர்சனல் பிஏ இவங்களை தான் போடணும்னு இவரே ஆள் அனுப்புவார். மந்திரி பார்ப்பான், நம்ம மாமா மச்சானை வச்சுக்கலான்னு பார்த்தா, அண்ணன் தம்பியை வச்சுக்கலான்னு பார்த்தா, இதுன்னு எம்ஜிஆர் அவர் ஒரு ஆள் அனுப்புகிறார். பர்சனல் பிஏ அவன் இஷ்டத்துக்கு வைக்கக்கூடாது. கட்சிக்காரன் இது பண்ணவன், முக்கியமாக படித்தவன், இதெல்லாம் கட்சிக்காரன், அவனை வையின்னு கொடுத்துருவார்.
அவன் தான் எம்ஜிஆருக்கு ஸ்பை. மந்திரி எங்கெங்கே லஞ்சம் வாங்குறான் எல்லாம் எம்ஜிஆருக்கு சொல்லிடுவான். மந்திரிக்கு தெரியாது, எம்ஜிஆர் ஏதோ அனுப்பி விட்டுருக்காரு, ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கும்னு நினைப்பார். அவங்க தான் உளவுத்துறை தனியாக ரிப்போர்ட் அனுப்புவாங்க, இவங்க பர்சனல் பிஏ எம்ஜிஆரால் அனுப்பப்பட்டவங்க அனுப்புவாங்க. அதனால் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அவன் பூரா சொல்லி கொடுத்துருவான், சார் இங்கே லஞ்சம் வாங்குறான், அவரை கூப்பிட்டு உதைச்சி அனுப்பி விட்டுருவார். இப்படித்தான் லஞ்சம் கட்டுப்படுத்தப்பட்டது மந்திரிகள் இருக்கும்போது. ஸோ எம்ஜிஆர் பாணி அப்படி. கருணாநிதி பாணி அவன் மந்திரி கையில் விட்டுருவார், அவன் அடிக்கட்டும், அப்படி தான் சொன்னவராச்சா. நீ சோலையப்பனாக இருந்தால் போதாது, பல சோலைகளுக்கு அப்பனாக இருக்குன்னு ஊழலை ஊக்குவித்தவர். அதனால் கருணாநிதி இருக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லா மந்திரியும் பர்சனல் பிஏ வச்சுக்கிட்டான். இப்படி தான் நடந்தது. ஜெயலலிதா அதில் பார்த்திங்கன்னா மந்திரிகள்லாம் வச்சுக்கிட்டாங்க, அவர் கண்டுக்கலை. அதுதான் அவங்க கண்டுக்கலை. ஆனால் இவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க மந்திரிகள் பிஏ எப்படி, இந்த மந்திரிகள் பிஏ மூலம்தான் அநியாயம் அக்கிரமம் நடக்கும். அதை கவனிக்க தவறினவன் நல்ல முதலமைச்சராக இருக்க முடியாது. அதனால தான் நான் சொல்கிறேன், முதலமைச்சருங்கும் போது நான் நல்ல முதலமைச்சராக திறமையான முதலமைச்சரானு கண்காணிக்கிறதுக்கு நிறையா இது இருக்குது. என்னை பொறுத்தவரை நான் அதெல்லாம் கேட்பேன். பர்சனல் பிஏ மந்திரிக்கு இஷ்டமாக பண்ணுறானா, சிஎம் அன்ஃபிட், இவன் முதலமைச்சர் ஆயிக்கல. உனக்கு கீழே இருக்கிற மந்திரி பர்சனல் அதை வச்சுருக்கான், அவன் மூலம் தான் லஞ்சம் வாங்குவான். இப்போ எம்ஜிஆருக்கு பர்சனல் பிஏவே கிடையாது, கெஸ்டட் பிஏ தான். அவர் சொந்தமாக பிஏ வச்சுக்கல. காரணம் அவர் லஞ்சம் வாங்கலை, யார்கிட்டையும் பணம் வாங்கலை, அதனால் அவசியம் இல்லை, அதனால் வச்சுக்கல. அதனால தான் லஞ்சம் எம்ஜிஆர் இருக்கும்போது அவர் துறையில் லஞ்சம் இல்லை. காரணம் பர்சனல் பிஏ இருக்கக்கூடாது. கருணாநிதி பர்சனல் பிஏ என்ன பண்ணார், சண்முகநாதன் ஒருத்தர் வச்சுருந்தார், ரொம்ப முக்கியமானதுக்கு டீல் பண்ணுவார். ஆனால் சண்முகநாதன் லஞ்சம் வாங்கி கொடுக்க மாட்டார், மற்ற எல்லா வேலையும் பண்ணுவார். ராஜாத்தி அம்மாள் கைதாகும்போது, கைது பண்ணணுங்கும்போது நிறைய பேர் டாக்டர் சீட் வாங்கி தரேன்னு ஏமாற்றிட்டாங்க. அப்படிங்கும்போது சசிகலாட்ட தூது அனுப்ப நினைச்சார் கருணாநிதி. அப்போ அவருடைய பிஏ சண்முகநாதனை தான் அனுப்பினார். சண்முகநாதன் நல்ல மனுஷங்கிறதுனால, இல்லைன்னா அதில் கருணாநிதிக்கு லஞ்சம் வாங்கி கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் வந்திருக்கும், அவர் அதை செய்யலை. ஆனால் கருணாநிதி தான் ஸ்டாலின் மூலம் அழகிரி மூலம் குடும்பமே லஞ்சம் வாங்கினதுனால அவருக்கு பிஏ தேவைப்படுது. ஜெயலலிதா பர்சனல் பிஏ வைக்கலை, அவர்கிட்ட ஒரு பர்சனல் பிஏ இருந்தார், அவர் பேர் எல்லாருக்கும் தெரியும், பர்சனல் பிஏ. ஆனால் அந்த பர்சனல் பிஏவை வீட்டிலே வச்சுக்குவார். ஜெயலலிதா வீட்டிலே வச்சுக்குவார். அவர் டீலிங் எல்லாம் பண்ண முடியாது. அவரை பார்த்து பர்சனல் பிஏவை பார்த்து வெளியில் நடுங்குவாங்க ஜெயலலிதாவை. என்னென்னு கேட்டீங்கன்னா, அவர் பேர் எல்லாருக்கும் தெரியும். அந்த பர்சனல் பிஏவுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் வீட்டுக்கு மந்திரி நிற்பான் வீட்டுக்கு போய். எம்எல்ஏக்கள்லாம் வீட்டுக்கு வாரம் ஆட்டுக்கறி எடுத்து கொடுப்பான், மீனும் வாங்கி கொடுப்பான், இறால் வாங்கி கொடுப்பான். நான் பார்க்கும்போது என்னடா பிஏவுக்கு போய் பிடிச்சோம், ஒருவேளை கெஸ்டட் பர்சனல் பிஏ இருக்குது அந்த அம்மாவுக்கு, பர்சனல் பிஏ தானே எல்லாம் பண்ணுவாங்க, மந்திரி போவான் எல்லாம் இது பண்ணுவான். ஆனால் அதுக்கப்புறம் தான் நானே நினச்சேன், என்னடா இந்த அம்மாவை பர்சனல் பிஏ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்களா, லஞ்சம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் நான் 2 தடவை அந்த அம்மாட்ட போகும்போது அந்த பிஏ பேர் சொன்னாங்க. அவங்க என்கிட்ட ஒரு இது கேட்டிருந்தாங்க, என்னுடைய ஜாதகம் கேட்டிருந்தாங்க. அப்போ நான் எடுத்து அவங்க கையிலேயே கொடுத்தேன். அந்த பர்சனல் பிஏ சொல்லி அவர்கிட்ட கொடுத்துருந்தோம். அப்போ நான் நினச்சேன், அவர் தனி ரூமு, பியூனு, ஏசி இதெல்லாம் போட்டு பெல் அடிச்சுட்டு பிஏன்னு அப்படி தானே இருக்கணும் அப்படின்னு போனால் அவர் பேரை கேட்கணுமே. அந்த அம்மாட்டே போய் அம்மா அவர் எங்கே இருக்காருன்னு கேட்டால் நல்லா இருக்காது. வெளியில் வரும்போது கதவை திறந்து விட்ட பியூன்கிட்ட கேட்டேன், எப்பா அவர் பிஏ, அம்மா பிஏன்னு. நான் தான் சார் அதுன்னா. அப்போ பியூனை வச்சுருந்தார் பர்சனல் பிஏவை. ஸோ எதுக்கு இந்த மந்திரிகள்லாம் லஞ்சம் கொடுத்தான்னா, ஜெயலலிதா மேலதுக்கு நிறையா புகார் வரும் மந்திரிங்க மேலே, கட்சிக்காரங்க மேலே. எவன் கதி வாங்கி கொடுக்குறானோ இது வாங்கி கொடுக்குறானோ அந்த பிஏ அந்த புகாரை உருவிடுவார். ஜெயலலிதா அவங்களுக்கு போகவே போகாது. இந்த பிஏ சசிகலாவுக்கு சொந்தக்காரர். அதனால் சசிகலா மேடம் எந்த பேப்பரை உள்ளே அனுப்பணுங்கிறாரோ இவர் அந்த பேப்பரை தான் உள்ளே கொடுப்பார். இப்படி ஒரு ஊழல் ஜெயலலிதாவுக்கு அவர்களுக்கு தெரியாமலேயே நடந்துருது. ஆனால் ஜெயலலிதா அந்த பிஏ எந்த தப்பும் பண்ணலை. இப்போ பண்ணுறான்னு இந்த அன்பில் மகேஷ் பேர் வருதே, அன்பில் மகேஷ் பிஏ பேர் வருதே, ஆகாஷ் பாஸ்கர் இதில் அவன் அந்த பாலியல் பலாத்காரத்துலையும் வருது.
ஒவ்வொரு பிஎம் வந்துடும். ஏன்னா மந்திரிங்க பூரா அவன் மூலம் தான் தப்பு பண்ணுவான். பாலியல் இதெல்லாம் மந்திரிக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறவன் பிஏ தான். ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது ஒரு மந்திரி, ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது மந்திரி பிஏவோட ஒய்ஃபையை கை வச்சுட்டார். தொடர்பு இருந்தது. மந்திரியோட மனைவி ஜெயலலிதா மேடத்திட்ட போய் அழுதாங்க. உடனே மந்திரியை தூக்குனாங்க. அங்கேயும் பிஏவோட தான் பிரச்சனை. ஆக இப்படி இப்போ ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாலின் பிஏ வைக்கலை. ஏன்னா பிஏ செய்கிற வேலையெல்லாம் உதயநிதி, சபரீசன், மந்திரிங்கள்லாம் பங்கு கொடுத்துட்றாங்க. அவர் தனிப்பட்ட முறையில் லஞ்சம் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, பிஏ மூலம் வாங்கணுங்கிறது இல்லை. அதனால் ஸ்டாலின் நேரடியாகவே வாங்கிக்கிறாரு அவங்க குடும்பம் மூலமாக. ஒரே ஒரு இதில் 10 கோடி வாங்கினார் இவர் கிருஷ்ணன் இருக்கும்போது நெடுஞ்சாலைத்துறையில். அது அண்ணாநகர் ரமேஷ் மூலமாக தான் வாங்கினார், பிஏ மூலம் வாங்கலை. ஸோ இவர் ஸ்டாலினுக்கு பர்சனல் பிஏவே தேவைப்படுறதில்ல. மந்திரிக்கு பூரா பிஏ வச்சுக்கிட்டு இருக்கான். மா சுப்பிரமணியிலேருந்து இங்கே இவங்களிலிருந்து நம்ம அன்பில் மகேஷ்லேருந்து அவன் பூரா கோடீஸ்வரன் ஆகிருக்கான். ஆக இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, இப்போ திமுக ஆட்சியில் இந்த மந்திரிகளோட பர்சனல் பிஏ தான் அட்டகாசம் அதிகமாகுது. பல விஷயங்களுக்கு, பல அத்துமீறல்களுக்கு இவர்கள் தான் காரணம். எம்ஜிஆர் போட்ட மாதிரி அவருக்கு வேண்டிய ஆளை பர்சனல் பிஏவை போட்டு கண்காணிக்கணும். இவர் ஸ்டாலின் அவரே லஞ்சம் வாங்குறாரு, அவரே ஊழல் பண்ணுறாரு, இவங்களை போயிட்டு கேட்க முடியுமா? ஸோ இப்படித்தான் சீரழிந்து கொண்டிருக்கிறது. அதனால் இப்போ இந்த ஆகாஷ் பாஸ்கர் இப்படி வந்து அவருடைய பிஏ மூலமாக தான் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு, அன்பில் மகேஷ் பிஏ மூலமாக. அதனால் இவங்க 2 பேர்த்தையும் அசோக கதை தான் ஆகும். இவங்களை பிடிக்க முடியாது. அங்கே இதில் பண்ணை வீட்டில் இருந்துட்டு கடைசியில் வருவார்கள் அப்படிங்கிறது தான் முதல் கட்ட கருத்து. அடுத்தது, மழையும் பெய்யலை, ஒன்றும் பெய்யலை, லேசாக தூருது சென்னையில். ஆனால் சென்னையில் முக்கியமான இடத்துல பார்த்திங்கன்னா ஐடி பார்க்கெல்லாம் இருக்குது அந்த ஏரியாவில். அங்கே பார்த்திங்கன்னா திடீர்னு ரோட்டில் மிகப்பெரிய பள்ளம், காரு போய் உள்ள மாட்டேன், அவ்வளோ பெரிய பள்ளம், இவ்வளோக்கு மழையே பெய்யலை. என்னடா இது இவ்வளோ பெரிய பள்ளம் இதாகிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைக்கே பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் சமீபத்தில் கட்டின பாலம் இடிஞ்சு விழுந்துச்சு. இப்போ போன மழையில் பார்த்திங்கன்னா புதுசாக கட்டின பாலம் இடிஞ்சு விழுந்துருச்சு. நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு ஏதோ பாலம் இடிஞ்சு விழுந்துருச்சு, ரோட்டில் பள்ளம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதுக்கு பின்னாடி கதைகள் இருக்குது. இதுக்கு பின்னாடி அரசியல்வாதி இருக்கான். பிடபிள்யூடி மந்திரி யார்? பொதுப்பணித்துறை அமைச்சர் யார்? இந்த பொதுப்பணித்துறை அமைச்சர் லஞ்சம் வாங்க ஊழல் பண்ணுறதுக்கு வித்திட்டவர் கருணாநிதி. 67 அண்ணாதுரை வந்து அவரை தான் பொதுப்பணித்துறை அமைச்சரானார். அப்போ தான் இந்த பர்சன்டேஜ், ஒவ்வொரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் பர்சன்டேஜ், கட்டிடம் கட்டினா பர்சன்டேஜ் வாங்க ஆரம்பித்தது அவர் தான். இன்றைக்கி அது யார்? ஏவா வேலு. இப்போ ஏவா வேலு இருக்கிறதுனால எந்த பாலம் கட்டினாலும், எந்த அரசாங்கம் கட்டினாலும் இடிஞ்சு விழுந்துடும். ஏன் இடிஞ்சு விழுகுது? ஏவா வேலுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்னா, அந்த திமுக காரங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு இதை கட்டணும், ஒரு பாலத்தை, அப்போ என்ன பண்ணுவாங்க, அரசாங்கத்தில் எஸ்டிமேட் போடுவாங்க, மதிப்பு, இந்த பாலத்துக்கு எவ்வளவு செலவாகும். அப்போ அரசாங்க இன்ஜினியர் சொல்லுவார், இதை கட்டுறதுக்கு 10 லட்சம், 10 கோடி ஆகும். உடனே அரசாங்கத்தில் டெண்டர் விடுவாங்க, 10 கோடி ஆகும். அதில் டெண்டரில் மிக குறைந்தது யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குது. அதனால் என்ன பண்ணுவான், 9 கோடி, சில பேர் 8 கோடின்னு கொடுப்பான். சரின்னா அவனுக்கு கொடுத்துருவான். 10 கோடி மதிப்புள்ள பாலம் 10 கோடி ஆகும்னு அரசாங்க இன்ஜினியர் சொல்கிறான். ஆனால் ஒருத்தன் டெண்டர் 8 கோடிக்கு எடுக்கும் போதே, இதனுடைய மதிப்பே 10 கோடின்னு எங்கள் இன்ஜினியர் சொல்லியிருக்காரு, நீ எப்படி 8 கோடியில் செய்யணும்னு கேட்க மாட்டான். அவன் என்ன சொல்லுவான்னா, சக்கரம் பிடிச்சி கட்டுவேன். சரி, 8 கோடியில் கட்டியிருந்தால் கூட அந்த பாலம் உருப்படும். இதில் இவங்க என்ன பண்ணுவான், அந்த மந்திரி 40%, இப்போல்லாம் பாதிக்கு கேட்குறாங்களாம். கேன்னூர்லாம் பாதிக்கு பாதி. இப்போ இந்த சென்னைக்கு போட்டாங்களே, அதில் பாதிக்கு பாதி, 4000 கோடினா 2000. அப்போ பாலத்துக்கு 8 கோடின்னு டெண்டர் கேட்டானா 4 கோடி மந்திரி வாங்கிடுவார். அப்போ 10 கோடி செலவாகும் பாலத்தை 4 கோடி தான் கிடைக்கும் கான்ட்ராக்டருக்கு, கட்டுறவனுக்கு. அதில் அவன் லாபம் பார்க்கணும்ல, அவன் ஒரு 1 கோடியாச்சும் பார்க்கணும்ல லாபம். அப்போ 3 கோடியில் தான் பாலத்தை கட்டுவான். பாலத்தை கட்ட வேண்டிய மதிப்பு, பாலத்தை கட்டினா 10 கோடி ஆகும். ஆனால் அவன் கட்ட போகிறவன் 3 கோடியில் கட்டுனா என்ன ஆகும்? அப்போ இடிஞ்சு தான் விழுகும். இன்றைக்கி ஒரு பாலம் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் இடிஞ்சு விழுந்ததுக்கும்
மழை காலத்தில் போன மழையில் வந்து பாலம் இடிந்து விழுந்ததற்கும் இந்த ரோடில் திடீர்னு விடவில்லைய பள்ளம் சமீபத்தில் போடப்பட்ட ரோடு காரணம் பூரா அரசியல்வாதி, குறிப்பாக மந்திரி, அவன் வாங்குகிற லஞ்சம். இப்போ பெரிய நிறுவனங்கள்கிட்ட தான் கொடுக்கணும். எல்என்டி அவங்களெல்லாம் பல அனுபவப்பட்டவங்க. வெளிநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா பெரிய கம்பெனிஸ் நிறுவனம் பார்ப்பான், எத்தனை வருஷம் இருக்கான், எவ்வளவு இதை கட்டியிருக்கான், அதெல்லாம் பார்த்து கொடுப்பான். எவன் 40% கொடுக்குறான், எவன் 50% கொடுக்குறாங்க போது நிறுவனங்கள்லாம் ஓடிடுவான். அப்போ மீதி யார் வந்து கட்டுவான்? லோக்கலில் கான்ட்ராக்ட் பண்ணுறவன் வந்து கட்டுவான். என்ன ஆகும்? ஆக இந்த 4 வருஷத்தில் இவங்க கட்டின பாலம், இவன் கட்டின கட்டடம் எல்லாமே இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்தில் காலியாகிடும். ஜனங்கள்லாம் இந்த இதில் போய் குடியிருக்காதீங்க. இவங்க கட்டின கட்டிடங்களில் உயிருக்கே ஆபத்து. அதனால்தான் பாலம் இடிந்து விடுவதற்கும் ரோட்டில் பள்ளம் பெருசாக வர்றதுக்கும் ஏற்கனவே ஒரு பாலம் இடிந்து விழுந்ததற்கும் முழுக்க காரணம் ஏவா வேலு. அவர் அதில் லஞ்சம் வாங்கி அதில் ஸ்டாலின் ஃபேமிலிக்கு கொடுத்துட்டு அவர் எடுத்துக்கொள்கிறார். நாடு சீரழியுது, மக்கள் சீரழிகிறார்கள். நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு தானே இருக்க முடியும். சிஸ்டம் அப்படி இருக்க. கேட்டால் அவங்க வந்து மக்களால் சுப்ரீம் கோர்ட் சொல்கிறான், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், அவன் என்ன மசோதா போட்டாலும் நீ பண்ணு. கல்வி குட்டிச்சவரானாலும் என்ன, அவன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கிறான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுங்கிற ஆயுதத்தை வச்சுக்கிட்டு இவர்கள் இவ்வளவு அயோக்கியத்தனத்தும் பண்ணிக்கிட்டு இருக்கிறார்கள். அதனால் பாலங்கள் இடிந்து விழுவதற்கும் ரோடுகள் உடனே இவ்வளவு மோசமாக போகிறதுக்கும் காரணம் முழுக்க திராவிட மாடல். இவங்க தான் அந்த திராவிட மந்திரிகள். இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் ஸ்டாலின் தான் முக்கிய குற்றவாளி அப்படிங்கிற கருத்தை அடுத்த கருத்தை பதிவு செய்வோம். அடுத்தது இந்த ராகுல் காந்தி, அந்த எல்லாம் வருங்கால பிரதமருங்கிறாங்க. கொஞ்சமாச்சும் மண்டையில் மூளை வேணுமா? இப்போ தான் பாகிஸ்தானுக்கும் நமக்கும் ஒரு சின்ன வார் நடந்து ஒரு வழி பண்ணிட்டாங்க, தூளாக ஆக்கிட்டாங்க பாகிஸ்தான். இருந்தாலும் என்ன கேட்குறாரு, நமது விமானங்கள் எவ்வளோ சுட்டு வீழ்த்தப்பட்டன அப்படின்னு கேட்குறாங்க. இருந்தாலும் என்ன கேட்கணும், பாகிஸ்தான் விமானங்கள் எவ்வளோ சுட்டு வீழ்த்தப்பட்டனன்னு கேட்கணும். எதிரி நாடு மகிழ்ச்சியாக இருக்கான். இவன் என்ன கேட்குறான், நம்ம இந்திய விமானம் எத்தனை சுட்டு வீழ்த்தப்பட்டதுன்னு. அப்போ எங்கே பார்த்தீங்களா முட்டாள். இந்த மாதிரி முட்டாளை நீங்கள் பார்க்க முடியுமா? எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம இன்னொரு நாட்டோட போர் பண்ணுறோம், அவனும் சுடாமல் இருப்பானா? நம்ம அவன் 50 விமானத்தை சுட்டா அவன் ஒரு 5-10 விமானத்தையாச்சும் சுடுவான்ல. நமக்கும் நஷ்டம் வரத்தானே செய்யும். இது எதிர்பார்த்தது தானே. ஆனால் நம்ம எதிரி நாட்டை 50 விமானத்தை சுட்டுட்டா அரசாங்கம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? 100 விமானத்தை சுட்டோம்பாங்க. நமக்கு ஒரு 10 விமானம் சுட்டாங்கன்னு வைங்க, அவங்க பாகிஸ்தான், நம்ம என்ன சொல்லுவாங்க இராணுவம்? இல்லை 2 விமானம் தான் சுட்டோம், அப்படி தான் சொல்லுவாங்க. போரில் மதிப்பை குறைச்சி சொல்லுவாங்க. நம்ம சொல்கிறது மதிப்பை கூட்டி சொல்லுவாங்க. இந்த ஆள் ராகுல் காந்தி உண்மையை உடங்கிறான். உண்மையை உடனே என்ன அர்த்தம்? அதாவது இப்போ நம்ம பாகிஸ்தான், இப்போ நம்ம இந்திய விமானம் எவ்வளோ சுட்டு வீழ்த்தப்பட்டதுன்னு சொன்னால், ஒரு 10 விமானத்தை சுட்டு வீழ்த்துட்டோன்னு சொன்னால் நமக்கு அசிங்கம் இல்லை? ஸோ நம்முடைய தாய் நாட்டையை வந்து அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறார் ராகுல் காந்தி. எல்லாம் இந்த சுப்பிரமணிய சாமி தான் லாய்க். நீ இந்தியாவிலேயே, நீ இங்கிலாந்துடைய இதான பிரஜையா? நீ இந்தியா பிரஜையாகவே இல்லை. இந்திய பிரஜைக்கே நீ லாயக்கு இல்லை. உங்கள் அம்மா இத்தாலி, நீங்கள் வந்துக்கிட்டு 2 டியூவல் சிட்டிசன்ஷிப் இங்கிலாண்டில் இருந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தாய்நாட்டு பற்றி எப்படி இருக்கும்? மேஜர் ஜெனரல் இப்போ ஒரு இராணுவ உயர் அதிகாரி சொல்கிறாரு ராகுல் காந்தி கேட்டதுக்கு. அது மிகப்பெரிய ரகசியம். இதெல்லாம் வெளியிலேயே சொல்லக்கூடாது, நீங்கள் வெளியிலே கேட்கக்கூடாது. நீங்கள் கேட்டு நாங்கள் சொன்னோம்னா அது போர் ரகசியம், இது கூட தெரியாமல் இருக்கீங்களேன்னு நாக்கப்படுகிற மாதிரி காரித்து போகிறார். இப்படிப்பட்ட ஒரு ஆள் வருங்காலத்தில் ஐஎன்டிஏ கூட்டணியில் பிரதமராக வந்தால் நாடு இப்படி இதாகும். இப்போ மோடியை பார்த்தீங்கன்னா, மோடியை பற்றி நான் நிறைய திட்டியிருக்கேன். ஆனால் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த போரில் என்ன பண்ணோம் எதையுமே வெளியில் சொல்லலை. அதுதான் ரகசியம். பாகிஸ்தானை துவம்சம் பண்ணியாச்சு, அதே நான் துவம்சம் பண்ணிட்டோங்கிறதே சொல்லலை. பாகிஸ்தான் இனிமேலாவது பயங்கரவாதிகள் வந்து தலையிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். முடிச்சுட்டாங்க. இத்தனை இதை அடித்தோம், 10 இடத்த அடித்தோம், 11 இடத்த அடித்தோம், அணுக்கதிர்கள் இதெல்லாம் போது ஏதாச்சும் சொன்னாங்களா? அதுதான் போகிற விஷயம். இந்த அடிப்படை விஷயமே சரியாத ஒரு முட்டாளாக இருந்து கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி என்பது வேதனையாக இருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் நாளைக்கு நாட்டுக்கு பிரதமராக வந்தால் என்ன ஆகும் நாட்டினுடைய நிலைமை அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல விரும்பக்கூடிய கருத்து. அடுத்து திருமாவளவன் வந்துடுவார். அவர் இல்லாமல் பேசவே முடியாது. இப்போ டெய்லி எதையாச்சும் ஒன்றும் சம்மந்தம் இல்லாமல். நேற்று வந்து ஈழத்தமிழர்களின் படுகொலை நடந்த நாள்.
அதுக்கு அந்த நாளில் நம்ம வந்து அந்த போரில் உயிரிழந்த அத்தனை ஈழத்தமிழர்களுக்கும் அவர்கள் குடும்பத்திற்கும் நம்முடைய அஞ்சலியை செலுத்துவோம். மிகப்பெரிய படுகொலை, இனப்படுகொலை. அவர் திருமாவளவன் பேசுகிறார், ஜெயலலிதா அவர்கள் வந்து அவங்களுக்கு ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவே கொடுக்கல, அவங்க இறந்ததுக்கப்புறம் தான் அவர் வந்து அறிக்கை விட்டார் அப்படிங்கிறது. அதிமுக தரப்பில் ஒரே ஒரு நாள் கூட ஈழத்தை பற்றி பேசியதே இல்லை. அந்த நேரத்தில் அந்த யுத்தம் முடிந்து புலிகள் வீழ்ந்தார்கள் அல்லது அழிந்தார்கள் என்கிற நிலை கனிந்த போதுதான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆதரவாக அறிக்கை விட்டார். ஜெயலலிதா பொறுத்தவரை நேராக பேசுவார், முதுகுல குத்த மாட்டார். ராஜீவ்காந்தி கொலை நடந்த உடனே ஜெயலலிதா எல்டிடிக்கு எதிராகவும் பிரபாகரனுக்கு எதிராகவும் தான் பேசினார், அவர்களுக்கு எதிராக பேசினார். காரணம், இந்த கொலையை அவர்கள் தான் பண்ணியிருக்காங்கங்கிறதுல உறுதியாக இருந்தார். அவர் பின்பக்கம்லாம் போய் ஒன்றும் பண்ணலை, நேரடியாக அடித்தார். இல்லை, கருணாநிதி தான் ரெட்டை வேஷம் போட்டார். 2009 அந்த இனப்படுகொலை நடக்கும்போது இங்கே ஒரு ரெட்டை வேஷம், அங்கே வந்துக்கிட்டு சோனியா காந்தியோட கூட்டணி வச்சுக்கிட்டு, சோனியா காந்தி தான் இந்த கொலைக்கே காரணம், அவர்களுடன் கூட்டணி அமைச்சரவையில் இருந்து கொண்டு எதிர்ப்பே தெரிவிக்காமல் இத்தனை கொலைகளுக்கும் இது பண்ணதுக்கு காரணமே கருணாநிதி தான். அதுவும் 3 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்துட்டு சிதம்பரத்திட்ட பேசிட்டு, சிதம்பரம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சிதம்பரம் இதில் ஒரு மிகப்பெரிய குற்றவாளி இலங்கை தமிழர்கள் விஷயத்தில். ஆரம்பத்திலிருந்து எனக்கு தெரியும். 2000 ஸ்மால் பாய்ஸ்ன்னு ராஜீவ்காந்திட்ட சொன்னவர் இந்த சிதம்பரம் தான். அன்னைக்கு ஈழத்தமிழர்களை படுகொலை செய்து கொண்டிருக்கும் போது கருணாநிதியை பார்த்ததெல்லாம் ஒன்றும் அடிக்கலை, நீங்கள் வேலையை பாருங்கன்னு சொன்ன ஒன்று தான் கருணாநிதி சிதம்பரத்திட்ட பேசிட்டேன்னு சொல்லிக்கிட்டு அதை இது பண்ணார், ரத்து செய்தார் உண்ணாவிரதத்தை. ஆக ஜெயலலிதா அப்படி முதுகில் குத்தலை, எதிர்த்தார். அவர் எல்டிடிக்கு சப்போர்ட் கிடையாதுன்னார், நீங்கள்லாம் முதுகில் குத்துனீங்க கருணாநிதி உங்கள்லாம். அதுவும் திருமாவளவன் பேசலாமா? ஜெயலலிதா அறிக்கை இறந்ததுக்கப்புறம் தான் விட்டாருன்னு சொல்கிறீங்களே, படுகொலை நடந்ததுக்கப்புறம் தான். நீங்கள் கனிமொழி டிஆர் பாலு 3 பேரும் படுகொலை நடந்த பிறகு அந்த கொலையாளி ராஜபக்சேக்கு போய் விருந்து சாப்பிட்டுட்டு அவனுக்கு போய் கை கொடுத்து வாழ்த்து தெரிவிச்சுட்டு வந்தீங்களே, உங்களை மாதிரியா ஜெயலலிதா? ஜெயலலிதா அறிக்கை தான் விட்டாராம். எதிர்க்கும் போது எதிர்த்து கொண்டிருந்தார், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசவில்லை. அரசியல்வாதி மாதிரி நீங்கள் தான் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுனீங்க. ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி கொடுத்து படுகொலைக்கு பிறகு மகா பாவி அந்த ராஜபக்சேக்கு போய் கை கொடுத்துட்டு விருந்து சாப்பிட்டு வந்த நீங்கள் ஜெயலலிதா அவர்களை குறை கூறுவதற்கு, ஈழத்தமிழர்கள் விஷயத்தில் ஜெயலலிதா மீது குறை கூறுவதற்கு உங்களுக்கு எந்தவித தகுதியும் இல்லை என்பதை திருமாவளவனுக்கு செய்தியாக பதிவு செய்ய விரும்புவது. அடுத்தது, அண்ணாமலை அறிக்கை விட்டிருக்காரு, நான் ஆடு மாடலோட இதாகிட்டேன், விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அமைதியாக இருக்கேன், குடும்பத்தோடு இருக்கேன், இந்த வாழ்க்கை எனக்கு பிடித்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே இந்த மனோஜ் தங்கராஜ், இந்த ஒரு கோமாளி, அந்த ஆர்எஸ் பாரதி மாதிரி ஒரு மந்திரியில் ஒரு கோமாளி இந்த மனோஜ் தங்கராஜ், அவர் சொன்னால் இதுக்கு என்ன பதில் சொல்கிறது? ஆடு மேய்த்து கொண்டிருந்தவரை ஐபிஎஸ் ஆக்குனது திராவிட மாடல். அடப்பா, நீலாம் மந்திரி, ஆடு மேய்த்து கொண்டிருப்பவரே ஐபிஎஸ் ஆக்குனது திராவிட மாடல். முட்டாள்களே, தமிழ்நாட்டை விட்டு நீங்கள் தாண்டினதில்லை உங்கள் திராவிட மாடல். ஐபிஎஸ் என்பது மத்திய அரசாங்கத்தால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பதவி. உங்கள் திராவிட மாடல் எங்கேயா அங்கே போச்சு? உங்கள் சனியும் பிடிச்ச ஈவேரா எங்கேயா அங்கே போய் சாதிச்சார்? இப்படியா முட்டாள்கள்னால் இப்படியா அடிமுட்டாள்களாக இருப்பீங்க? ஐபிஎஸ் ஒருத்தர் பாஸ் பண்ணால் உங்கள் ஈவேரா காரணமாக, உங்கள் திராவிட மாடலுக்கா? வெக்கமாக இல்லையா அது மாதிரிலாம் பேசுகிறதுக்கு? மண்டையில் மூளைங்கிறதே இல்லையா உங்களுக்கு? களிமண் வச்சுட்டானா? ஐபிஎஸ் படித்ததுக்கு நீங்கள் எப்படி வந்திருப்பீங்க? ஓபிசியில் கொண்டு வந்தாங்கன்னா மொராஜி தேசாய் தான் மண்டல் கமிஷன் வச்சார், மொராஜி தேசாய் தான் காரணம். அதுக்கப்புறம் வந்து விபி சிங் அந்த பரிந்துரையை நிறைவேற்றினார். இங்கே வந்தது உங்கள் ஈவேராவும் உங்கள் கருணாநிதியும் உங்கள் அண்ணாதுரை, இது உள்ளே எங்கே வந்தீங்க? உங்கள் திராவிட மாடல் எங்கே வந்தது? தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போனால் செருப்பால் அடிப்பான் உன் திராவிட மாடலை மத்திய அரசாங்கத்தில் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்புறம் சொல்கிறாரு, ஐபிஎஸ் ஆனவரை, அதாவது ஆடு மேய்ச்சவரை ஐபிஎஸ் ஆக்குனது இவங்களாம். இப்போ ஐபிஎஸ் ஆனவரை மறுபடியும் ஆடு மேய்க்க அனுப்புனது பிஜேபியும் ஆர்எஸ்எஸ். பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் அப்படி பண்ணலை. உண்மையிலே நடந்ததுன்னா பிஜேபி ஆர்பிஎஸ், அப்போ பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் அவருக்கு பொதுக்குழு உறுப்பினராக்கி கொடுத்துருக்காங்க. இன்னுமே பதவி கொடுக்கலாம்.
பிஜேபியோட சரித்திரமே அதுதானே. தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜனை கவர்னர் ஆக்கலையா? இன்னும் இலகணேசன், ராதாகிருஷ்ணன் இவங்களெல்லாம் கவர்னர் ஆக்கலையா? நல்ல பதவி தான் கொடுப்பாங்க. அதுவரை அவர் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதை போய் கிண்டல் அடிக்கிறதுக்கு உங்களை மாதிரி களிமண் மூளை வச்சுருக்கிற ஆளுகளுக்கு தகுதி இருக்கா? அடுத்து அண்ணாமலை சொல்கிறார் என்னென்னா, இந்த திருநெல்வேலியில் பண்ணை வீட்டில் கொலை நடந்தது. அப்போ அண்ணாமலை இல்லை, இந்த கொலையை கண்டுபிடிக்கும் முறை தொடர் உண்ணாவிரதம்னாரு. நான் தான் எதிர்த்து அறிக்கை கொடுத்தேன். அண்ணாமலை ஐபிஎஸ் படிச்சிருக்கீங்களா? எனக்கு சந்தேகமாக இருக்க. 10 வருஷம் டிசியாக இருந்தீங்களே, சந்தேகமாக இருக்க. காவல்துறை அதிகாரி மாதிரி பேசலையே. ஒரு கொலையையோ ஒரு குற்றத்தையோ கண்டுபிடிச்சா தான் வர தொடர் உண்ணாவிரதம் இருப்பீங்கன்னா, கொலையும் மற்ற குற்றங்களும் எப்படி கண்டுபிடிக்கப்படுகிறதுங்கிற அடிப்படை விஷயமே தெரியலையே அப்படின்னு அதில் நடந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னேன். அக்யூஸ்ட் எப்படி பிடிப்பாங்க, சஸ்பெக்ட் எப்படி போடுவாங்க, ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி பார்ப்பாங்க. சில கொலைகள் ஒரே நாளில் கண்டுபிடிக்கப்படும், சில கொலைகள் கண்டுபிடிக்கப்படாமலே போய்விடும், சில கொலைகள் 1 வருஷம் கழிச்சு கண்டுபிடிக்கப்படும். காவல்துறையில் யூஐ கேசஸ்ன்னே இருக்குது, அன்ஐடென்டிஃபைடு கேஸு, கண்டுபிடிக்கப்படாத வழக்குகள் ஆயிரக்கணக்கான வழக்குகள் இருக்குது. அப்போது ஒரு பொறுப்புள்ள ஒரு காவல்துறை அதிகாரியாக உண்ணாவிரதம் குற்றத்தை கண்டுபிடிக்கிற வரை நீங்கள் இருக்குன்னு சொல்லலாமான்னு அப்படின்னு சொன்னேன். இப்போ நேற்று கொலையாளியை பிடிச்சிட்டாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, தொடர் உண்ணாவிரதத்தை நிறுத்திவிட்டேன். பொறுப்பில்லாமல் பேசாதீர்கள், உண்ணாவிரதம்ங்கிற பேச்சை பேசாதீங்க. குற்றம் வேறு, குற்றத்தில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுங்கிறது கதையே வேறு. நிறைய இதுங்களை நான் பார்த்தேன், என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். அதனால் இனிமேல் இப்படி பொறுப்பற்ற அறிக்கைகளை விடாதீர்கள். குற்றத்தை கண்டுபிடிப்பதற்கும் உண்ணாவிரதத்துக்கும் சம்மந்தப்படுத்தாதீங்க. சாதாரண அரசியல்வாதி, படிக்காத மூளை இல்லாத முட்டாள் அரசியல்வாதி இதை சொல்லலாம். ஒரு காவல்துறையில் ஏதோ ஒரு 10 வருஷம் வேலை பார்த்துட்டீங்க, நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா உங்களுடைய மதிப்பு குறைந்து விடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி தொடர் உண்ணாவிரதத்தை வாபஸ் வாங்கிட்டேன். ஏன்னா குற்றவாளியை கண்டுபிடித்து விட்டார். குற்றவாளியை கண்டுபிடித்ததை இதோடு இணைக்காதீர்கள் தொடர் உண்ணாவிரதத்துடன். அது தவறான ஒரு முன்னுதாரணம். உங்களை இப்போ நீங்கள் இப்போ காவல்துறையில் வேலை பார்க்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய அனுபவத்தில் அதைத்தான் சொன்னேன். அதனால் இன்றைக்கி அவர் சொன்னது, தொடர் உண்ணாவிரதத்தை நான் முடித்துக்கொள்வதற்கு காரணம் குற்றவாளியை கண்டுபிடித்து விட்டார்கள் என்று சொல்வதே தவறு. அதனால் வருங்காலங்களில் நீங்கள் அதை சொல்லாதீங்க. உங்களுக்கு பல இதழ்களில் ஆதரவாக பேசியிருக்கணும். தப்பாக பேசுனீங்கன்னா நான் சொல்லித்தான், சுட்டி காட்டித்தான் ஆகணும். அது எங்களது குணம் அப்படிங்கிறத அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயன்.